மருமகளே அமுதா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? எனக்கு ரொம்ப பசி ஆகுது. சாப்பிட்டதுக்கப்புறம் மாத்திரை போட்டாதான் ஏதாவது வேலை செய்ய முடியும். அவளது மகன் மோகன் அலுவலகத்திற்கு சென்ற பிறகு சுந்தரி தனது அறையிலிருந்து வெளியே வரும்போது கூறினார். சுந்தரி எழுந்து டைனிங் டேபிளில் உட்கார ஆரம்பித்தவுடன் மருமகள் அமுதா ரெடியாகி தன் அறையை விட்டு வெளியே வந்து, அத்தை, எனக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை, நான் எனது தோழியுடன் வெளியே செல்ல கிளம்பிவிட்டேன் என்றாள். ஆனா மருமகளே, எனக்கு ரொம்ப பசிக்குது, உணவு உண்ட பின் மருந்தும் சாப்பிட வேண்டும் என்று சுந்தரி கூறினார். அப்போது அமுதா கோபத்தில் சொன்னால், ஒரு முறை சொல்வது புரியவில்லையா? நான் 1 மணி நேரத்தில் வருவேன், இப்போது நீங்களே டீயை வைத்து குடியுங்கள் என்று. சுந்தரி வேறு எதுவும் பேசுவதற்குள் மருமகள் அமுதா வெளியே வந்து ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து வேகமாக ஓட்டிச் சென்றாள். சுந்தரி வியப்புடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். வேறு வழி இல்லாமல் அவள் சமையலறைக்கு சென்று ஒரு கப் தேநீர் தயாரித்து அதனுடன் பிஸ்கெட் சாப்பிட்டு சமாளித்தார். ஆனால் அதிக நேரம் கடந்துவிட்டது. இப்போது சுந்தரி பசியால் மோசமான நிலையில் இருந்தார். தன் அறையில் அமர்ந்து கணவனின் படத்தை பார்க்க ஆரம்பித்தாள். உட்கார்ந்து கொண்டே கடந்த காலத்தின் பக்கங்களை புரட்ட ஆரம்பித்தார். அவளது கணவர் ராஜேஷ் அவருடன் இருக்கும் வரை அவரது மகன் மற்றும் மருமகள் இருவரும் அவரை மிகவும் மதித்தனர். மருமகள் உரத்த குரலில் கூட பேசவில்லை. வெளிவேளைகள் அனைத்தையும் ராஜேஷ் கவனித்துக் கொண்டிருந்தார். மேலும் சுந்தரி வீடு முழுவதையும் கவனித்து வந்தார். மருமகளும் தன் மாமியாரை மிகவும் மதித்தாள். ஏனென்றால் மாமியாருடன் இந்த வீட்டு வேலையும் செய்ய வேண்டும் என்று அவளுக்கு கட்டாயமில்லை. மாமியார் அங்கே கிடைத்த இலவச வேலைக்காரி. ஆனால் நேரம் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. படிப்படியாக ராஜேஷின் உடல்நிலை மோசமடைந்தது. அவரை பரிசோதித்த போது அவருக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது. கணவனை இழக்க விரும்பாத சுந்தரி ஒரு புறம், சிகிச்சை விலை உயர்ந்தது மறுபுறம். ஆனால் சுந்தரி செலவை பற்றி கவலைப்படாமல் சிகிச்சையை தொடங்கினார். அப்போது மருமகளும் மகனும் நேரடியாக பெற்றோரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டனர். ஆனால் மகன் மற்றும் மருமகளின் இந்த மாற்றத்திற்கான காரணம் அவர்களுக்கு புரியவில்லை. ஒரு நாள் சுந்தரியின் மகன் மோகன் அவரிடம் வந்து, அம்மா, அப்பாவின் நோய் கடைசி கட்டத்தில் உள்ளது என்று உங்களுக்கு தெரியும். அப்பாவை காப்பாற்ற முடியாத நிலையில் இவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்படியே எங்களை ஏழையாக்கி விடுவாய். குறைந்தபட்சம் என் மனைவி மற்றும் குழந்தையை நினைத்து பாருங்கள் என்றான். இதை கேட்ட சுந்தரி மனம் உடைந்தார். அவர் சொன்னார், மகனே, உன் அப்பா சம்பாதித்த சேமிப்பை அவரின் சிகிச்சைக்காக முதலீடு செய்கிறேன். அதனால் உனக்கு ஏன் பிரச்சனை? யாரை பற்றி இப்படி பேசுகிறாயோ அந்த நபர்தான் உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். உன் அப்பா உனக்கு என்ன செய்யவில்லை என்றார். அப்போது, ஆமாம் ஆமாம், இது ஒன்றும் புதியதில்லை, எல்லா பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்காக செய்கிறார்கள் தானே என்றான். தன் மகனின் பேச்சை கேட்ட சுந்தரி இன்று தந்தையின் அன்பு பணத்தை விட குறைந்து விட்டது என்பதை உணர்ந்தார். ஆனாலும் சுந்தரி விடவில்லை. கடைசி மூச்சு வரை கணவனை காப்பாற்ற முயன்றார். ஆனால் இயற்கை வேறு எதையோ விதையாய் வைத்திருந்தது. சுமார் 6 மாத சிகிச்சைக்கு பிறகு ராஜேஷ் இந்த உலகை விட்டு பிரிந்தார். கணவர் போன உடனேயே சுந்தரிக்கு உலகமே அழிந்தது போல் இருந்தது. அடிக்கடி மருமகள் அவரிடம் இப்படி உரக்க முரட்டுத்தனமாக பேசுவாள். மருமகளிடம் ஏதாவது சொன்னால் மகனின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். சுந்தரி முற்றிலும் தனியாக இருந்தார். அவரது 13 வயது பேத்தி அவளுடன் இருப்பதை விரும்பினாலும் சுந்தரிக்கு அவளுடன் அமர அதிக வாய்ப்பு கிடைக்கவில்லை. காலையில் பள்ளிக்கு செல்வது வழக்கம், மாலையில் டியூஷன் படிக்கவும் செல்வாள். மேலும் சில சமயங்களில் பாட்டியுடன் சிறிது நேரம் உட்காரும் போது அவளது தாயார் அவளுக்கு ஏதாவது வேலைகளை சொல்லி ஏதாவது சாக்கு போக்கில் அவளை தன்னிடம் அழைப்பாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு வீட்டில் இருந்தபோது மோகன் அம்மாவிடம் வந்து, அம்மா, நான் உன்னிடம் ஒரு விஷயம் பேச விரும்புகிறேன் என்றான். அப்போது சுந்தரி, மகனே, சொல்லு, நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்றார். அந்த கிராமத்து வீட்டை பராமரிக்க முடியல. இப்போது உங்கள் உடல்நிலை வேறு சரியில்லை.
அதான் கிராமத்து வீட்டை விற்கலாம் என்று நினைச்சேன் என்றான். இதை கேட்ட சுந்தரி, இல்லை மகனே, என் மூதாதையர் சொத்தை விற்க விரும்பவில்லை என்றார். அப்போது அமுதா சொன்னால், மோகன் இப்போதுதான் புதிய தொழில் தொடங்கியுள்ளார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் அவருக்கு பண தேவை அதிகம். எப்படியும் காலங்கள் மிகவும் கடினமாக இருப்பதால் நல்ல தொழில் அமைய முதலீடு அவசியம். அதுதான் நகரத்தில் இந்த வீடு இருக்கே, அப்புறம் என்ன அத்தை, கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் என்றாள். மகன் மருமகளின் பேச்சை கேட்டு அனைத்து வேலைகளையும் குறித்த நேரத்தில் முடித்து நமது எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையானதை வைத்து கொள்ளலாம் என நினைத்தார். இறுதியில் கிராமத்து வீட்டை விற்று 4/1 பங்கை தன்னிடம் வைத்துக்கொண்டு மீதியை தன் மகனுக்கு கொடுத்தார். இப்போது அமுதாவும் மோகனும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். சில நாட்களாக மாமியாருக்கு அமுதா டீயும் காலை உணவையும் நேரத்துக்கு கொடுத்தாள். ஆனால் மெல்ல மெல்ல அவளது அணுகுமுறை மாற ஆரம்பித்தது. மாமியாரை இடைமறிப்பதும் உரத்த குரலில் பேசுவதும் அவளது தினசரி வாடிக்கையாகிவிட்டது. சுந்தரி அசௌகரியமாக உணர்ந்து மூச்சு திணறி விடுவார். ஆனால் அதை யாரிடம் வெளிப்படுத்த முடியவில்லை. அன்று சுந்தரிக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைத்தது. உணவு உண்டுவிட்டு தன் வேலைக்காக வெளியே சென்றார். மாலையில் வீடு திரும்பியதும் அவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அதற்குள் அவர் மகன் மோகன் வீட்டை அடைந்தான். அவர் சொன்னார், மகனே மோகன், எனக்கு மருந்து வாங்க பணம் தேவைப்பட்டதால் இன்று வங்கிக்கு சென்றேன். ஆனால் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். நான் கணக்கை சரிபார்த்த போது அதில் ரூபாய் 10,000 மட்டுமே இருந்தது. ஆனால் இது எப்படி நடக்கும்? ஏனென்றால் கிராமத்து வீட்டை விற்றுவிட்டு எனது கணக்கில் 20 லட்சத்தை டெபாசிட் செய்திருந்தேன். அந்த பணமெல்லாம் எங்கே போனது? விஷயம் என்ன என்பதை நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். அப்போது மோகன் கோபமாக, அம்மா, நமக்கு ஜாயிண்ட் அக்கவுண்ட் இருப்பது உங்களுக்கு தெரியும். எனக்கு வியாபாரத்தில் பணம் தேவைப்படுகிறது. நான் உங்கள் பணத்தை எடுத்தால் அது பெரிய பிரச்சனை இல்லை என்றான். மகனின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போனார் சுந்தரி. மோகன் தன் வார்த்தைகளை சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றான். சுந்தரி திகைத்து நின்றார். அவனை வியப்புடன் பார்த்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் சேமித்து வைத்திருந்த பணம் இப்போது அவர் கையிலிருந்து இல்லாமல் போய்விட்டது. இன்னும் சில நாட்கள் கழிந்தன. மருமகள் மாமியாரிடம் சமையலறையில் பாத்திரங்கள் கிடக்கின்றன, தயவு செய்து கழுவுங்கள், எனக்கு உடம்பு சரியில்லை என்றாள். இதை சொல்லிக்கொண்டே அமுதா தன் அறையில் தூங்க சென்றாள். மருமகளுக்கு உதவும் எண்ணத்தில் பாத்திரங்கள் அனைத்தையும் சுத்தம் செய்தார் சுந்தரி. அப்புறம் என்ன, அன்று முதல் தினமும் காலையில் சமையலறையில் உள்ள பாத்திரங்களை சுத்தம் செய்யும் பொறுப்பு அவரிடமே ஒப்படைக்கப்பட்டது. சில சமயம் பேத்தி ஆர்த்தி பாட்டியிடம் அம்மா இப்படி நடந்து கொள்வதை பார்த்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அமுதா அவளை படிப்பில் கவனம் செலுத்த சொல்லி திட்டி அறைக்கு அனுப்புவாள். சுந்தரிக்கு வயது ஆக ஆக முதுகுவலி வர ஆரம்பித்தது. ஆனாலும் வீட்டில் அவர் அமைதி காக்க வேறு வழி இல்லாமல் போனது. இதையடுத்து அமுதாவின் கண்களில் எரிச்சல் அதிகமானது. நோய்வாய்ப்பட்ட மாமியாரை பார்த்து கொள்வதும் அவருக்கு உணவளிப்பதும் தலையில் பெரிய பாரமாக தோன்றி ஒரு நாள் மாமியாரை முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப முடிவு செய்தார். ஆனால் சுந்தரி வீட்டை விட்டு முதியோர் இல்லத்திற்கு செல்ல விரும்பவில்லை. மறுபுறம் பேத்தி ஆர்த்தியும் பாட்டி தன்னை விட்டு விலகி செல்வதை பார்த்து கதறி அழ ஆரம்பித்தாள். ஆனால் அமுதா விரும்பியதுதான் நடந்தது. பாட்டியும் பேத்தியும் கோடி முறை மன்றாடினர். ஆனால் இதையெல்லாம் மீறி ஆதரவற்ற தாயை பாரமாக கருதி மகனும் மருமகளும் அவரை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி வைத்தனர். காலம் மெல்ல செல்ல ஆரம்பித்தது. இன்று சுந்தரி முதியோர் இல்லத்திற்கு சென்று 12 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் 12 வருடங்கள் கழித்து பாட்டியை அனுப்பிய அதே முதியோர் இல்லத்தின் முன் நின்று கொண்டிருந்தாள் பேத்தி ஆர்த்தி. ஆர்த்தி உள்ளே சென்று பாட்டி முன் சென்றவுடன் உயரமான உடலை பார்த்து சுந்தரிக்கு அடையாளம் காண முடியவில்லை. பாட்டி எப்படி இருக்கீங்க என்று ஆர்த்தி சொல்லி அவர் பாதங்களை தொட்டு பார்த்தாள். அப்போது சுந்தரி சொன்னார், ஆர்த்தி நீ? இதை சொல்லும்போது அவர் கண்களிலிருந்து நீர் அருவி பொங்கி வழிவது போல் தோன்றியது. அவர் பேத்தியை கட்டிப்பிடித்து சிறிது நேரம் இருபுறமும் கண்ணீர் வழிந்தது. பின் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஆர்த்தி சொன்னார், பாட்டி ப்ளீஸ் அழாத, இப்போது உன் அழுகை நாட்கள் முடிந்து விட்டன.
இன்று நீ என்னுடன் உன் வீட்டுக்கு வருவாய் என்று. அப்போது சுந்தரி, பல வருடங்களுக்கு முன்பு அந்த வீட்டை விட்டு நான் அவமானப்பட்டு வெளியேற்றப்பட்டேன். இப்போது இந்த முதியோர் இல்லம்தான் என் வீடு. இங்கு வாழ பழகிவிட்டேன். இரவும் பகலும் உன்னை காண ஆசைப்பட்டேன். இப்போது உன்னையும் பார்த்து விட்டேன். இப்போது யமன் என்னை அழைத்து செல்ல வந்தாலும் யாரும் பகை கொள்ள மாட்டார்கள் என்றார். பாட்டி, நான் உன்னை எப்படி விடுவேன்? இங்கே உன்னை அனுப்பிய போது நான் மிகவும் சின்ன பிள்ளையாக இருந்தேன். நான் நிறைய அழுதேன். ஆனால் அம்மாவும் அப்பாவும் நான் சொல்வதை கேட்கவில்லை. அதன் பிறகு 12வது முடித்ததும் என்னை என் பெற்றோர் வெளிநாட்டுக்கு அனுப்பினார்கள். அதன் பிறகு நான் வீட்டிற்கு வரவே இல்லை. படித்து முடித்ததும் அங்கே வேலையை செய்ய ஆரம்பித்துவிட்டு இப்போது உங்கள் பேத்தி வெளிநாட்டிலிருந்து நிறைய பணம் சம்பாதித்து திரும்பியிருக்கிறாள். அம்மாவும் அப்பாவும் என்னை நிறைய மிஸ் பண்ணினார்கள். ஆனால் உனக்கு அவர்கள் செய்த அனைத்தையும் என்னால் மறக்க முடியவில்லை. அதனால்தான் நானும் அவர்களை சந்திக்க வரவில்லை. 10 நாட்களுக்கு முன்புதான் இந்தியா திரும்பினேன். ஆனால் நான் இந்தியா வந்தவுடன் உங்களை சந்திக்க வர முடியவில்லை. உண்மையில் பல பணிகளை முடிக்க வேண்டியிருந்தது. நிறைய ஆயத்தங்கள் செய்ய வேண்டியிருந்ததால் உங்களை சந்திப்பதில் தாமதம் ஏற்பட்டது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும் பாட்டி, இனி நான் உன்னை எந்தவித கஷ்டத்தையும் சந்திக்க விட மாட்டேன் என்றாள். பேசிக்கொண்டிருக்கும் போது பாட்டி கண்கள் கண்ணீர் நிறைந்து தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள் ஆர்த்தி. அப்போது ஆர்த்தி கேட்டால், என்ன நடந்தது பாட்டி? எங்கே சிந்தனையில் தொலைந்தாய் என்று. உடனே சுந்தரி, நான் யோசித்து கொண்டிருந்தேன். உன்னை சந்திக்க வேண்டும் என்ற எனது கடைசி ஆசை எப்போதாவது நிறைவேறுமா இல்லையா என்று நினைத்து கொண்டிருந்தேன். நீயும் என்னை மறந்துவிட்டாயா என்று. ஆனால் ஒருவரின் சொந்த மகன் இனி சொந்தமாக இல்லாத போது நான் யாரிடம் புகார் செய்ய முடியும் என்றார். ஏ பாட்டி, அசலை விட வட்டி விலை மதிப்பற்றது என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். அசல் உன் மகன் என்றால் வட்டி நான் தான். ஆனால் நீங்களே உங்கள் மகனை எவ்வளவு நேசிப்பீர்களோ அந்த அளவுக்கு நான் அசலையும் விரும்புகிறேன். ஆனால் நான் என்ன செய்வேன்? உங்களிடம் வருவதற்கு முன் நான் தன்னம்பிக்கையுடன் இருப்பது மிகவும் முக்கியம் என்றாள். அப்போது சுந்தரி கனத்த மனதுடன், பேத்தி, இன்று வரை என் அதிர்ஷ்டத்தை குறை சொல்லி கொண்டிருந்தேன். ஒருவேளை இந்த நாளை நான் பார்க்க நேர்ந்தது என் அதிர்ஷ்டமோ என்று. ஆனால் இன்று உன்னை சந்தித்த பிறகு எனது அதிர்ஷ்டத்தை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். உன்னை போன்ற நம்பிக்கைக்குரிய பேத்தியை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றார். அப்போது ஆர்த்தி எழுந்து நின்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள், அப்புறம் என்ன, போகலாம் பாட்டி. நான் உன்னுடைய பொருட்களை பேக் செய்கிறேன், நீ தயாராக என்றாள். ஆனால் என் மகனும் மருமகளும் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் என்னை மீண்டும் வீட்டிற்குள் அழைத்து வர அனுமதிக்க மாட்டார்கள். எப்படியும் நான் இங்கே நன்றாக வாழ்கிறேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்றார். நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் தயாராகுங்கள் என்றாள் பேத்தி. என் காரணமாக மருமகள் வீட்டில் சண்டை போடுவதை நான் விரும்பவில்லை. சிறிது நாள் கழித்து என்னை வந்து பார்த்து விட்டு போ, அது போதும் என்றார். அப்போது ஆர்த்தி, ஏ பாட்டி, அப்படியானால் உங்கள் பேத்தி உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவாள். மிகவும் தாமதமாகிவிட்டது, கிளம்புங்க கிளம்புங்க என்று சொன்னாள். இதை கேட்ட சுந்தரி ஒரு குழந்தையைப் போல சிரிக்க ஆரம்பித்தார். என் பேத்தியா ஆர்த்தி, உனக்கு என்ன கல்யாணமா என்றார். ஆமா பாட்டி, நீங்க இல்லாம நான் எப்படி திருமணம் செய்ய முடியும்? கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துருச்சு. நீ என்னோட இப்போ வராவிட்டால் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்றாள். என் செல்ல பேத்தி கல்யாணத்துக்கு நான் வராமலா போவேன்? பேத்தி, சொல்லு, யார் அந்த பையன்? மேலும் அவன் எங்கிருந்து வந்தவன் என்றார். சுந்தரி ஆர்வத்துடன் கேட்டதற்கு ஆர்த்தி, பாட்டி, ரவி சென்னையை சேர்ந்தவர். ஆனால் அவர்கள் குடும்பத்தார் வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டனர். அவரும் என்னுடன் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார். அங்குதான் அவரை சந்தித்தேன். நாங்கள் நல்ல நண்பர்கள் ஆனோம். வெளிநாட்டில் உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் அடிக்கடி முதியோர் இல்லத்திற்கு செல்வேன். அப்போது அவரும் என்னுடன் அங்கு வர ஆரம்பித்தார். அவர் அடிக்கடி கூறுவார், நாம் இந்திய மண்ணில் வாழ வேண்டும் என்று. அதனால் இந்தியாவில் செட்டில் ஆகலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். அவருடைய நடத்தை என்னை மிகவும் கவர்ந்தது. ஏனென்றால் அவர் இன்றைய வயதினராக இருந்தாலும் பெரியவர்களுடன் அமர்ந்து அவர்களுடன் பேச விரும்புவார். தங்களின் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வதும் பேசுவதும் மிகவும் அருமையாக இருந்தது. இருவரும் ஒருவரையொருவர் வாழ்க்கை துணையாக்க முடிவு செய்த ஒரு நாள் வந்தது என்றாள்.
பேத்தி ஆர்த்திக்காக சுந்தரி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அப்போது ஆர்த்தி சொன்னால், இப்போதே வா பாட்டி, தாமதம் வேணாம் என்று. ஆனால் ஆர்த்தி, நீ ஆசிரமத்தின் இயக்குனரிடம் பேச வேண்டும் என்றார். ஹே பாட்டி, நான் ஏற்கனவே ஆசிரமத்தின் இயக்குனரிடம் பேசி அனைத்து சம்பிரதாயங்களையும் முடித்துவிட்டேன் என்றாள். சிறிது நேரத்தில் ஆர்த்தி தன் பெரிய காரில் பாட்டியை வீட்டிற்கு அழைத்து வந்தாள். வீட்டை பார்த்தவுடனே சுந்தரியின் கண்கள் மீண்டும் ஒளிர்ந்தன. ஏனென்றால் அவர்கள் தங்கள் இரத்தத்தால் வீட்டை வாங்கினார்கள். கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் கட்டப்பட்டது. மேலும் அது அவர் பெயரில் இருந்தது. ஆனாலும் அவர் இந்த வீட்டில் இருந்து அவமரியாதை செய்யப்பட்டு முதியோர் இல்லத்திற்கு அனுப்பப்பட்டார். அவர் நிறைய கெஞ்சினார் இந்த வீட்டில் இருக்க. ஆனால் மருமகள் அதை எந்த சூழ்நிலையிலும் ஏற்க தயாராக இல்லை. மேலும் தன் சொந்த குழந்தையே தனக்கு துரோகம் செய்த போது வேறு யாரிடம் எதிர்பார்ப்பது? அந்த ஏழை வயதான பாட்டி சிறிது நேரம் வீட்டிற்கு வெளியே நின்று வீட்டையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது பேத்தி ஆர்த்தி பெல்லடிக்க அவள் அம்மா அமுதா கதவை திறந்தாள். கதவை திறந்தவுடன் மகனிடம் கேட்டாள், இங்கே திருமணத்திற்கு முந்தைய சடங்குகளுக்கான நல்ல நேரம் தீர்மானிக்கப்படுகிறது மற்றும் அது பற்றிய சில வேலைகள் உள்ளன, எங்கே போனாய் என்று. அப்போது ஆர்த்தி சொன்னால், அம்மா, முக்கியமான வேலை இல்லைனா நான் போயிருக்க மாட்டேன். ஆனால் அந்த வேலையை செய்வது மிக முக்கியமானது என்றாள். அதே சமயம் ஆர்த்தி முன்பக்கம் விலகிய போது வாசலில் மாமியார் சுந்தரி நிற்பதை பார்த்தால் மருமகள் அமுதா. அவரை பார்த்தவுடன் அமுதா திகைத்து போனாள். அவளால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. எப்படியோ தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, ஓ அத்தை, நீங்க இங்கேதான் இருக்கிறீர்களா என்றாள். ஆம், என் பாட்டியை என் திருமண விழாவில் கலந்து கொள்ள அழைத்து வந்திருக்கிறேன். என் திருமணம் முடியும் வரை இந்த வீட்டில் எங்களோடு இருப்பார் என்றாள். இதை ஆர்த்தியிடம் கேட்டவுடன் அமுதா திகைத்தாள். மகளை இழுத்து அறைய நினைத்தாள். ஆனால் இப்போது அவரது மகள் இளமையாகிவிட்டாள். அத்தகைய நடவடிக்கையால் அவர் தனது மகளை இழக்க விரும்பவில்லை. எனவே அமைதியாக இருப்பது நல்லது என்று நினைத்தாள். ஒரு வகையில் ஆர்த்தி பாட்டியை அழைத்து வந்தது நல்லது. இல்லையெனில் உறவினர்கள் கண்டிப்பாக அம்மாவை பற்றி கேட்டிருப்பார்கள் என்று மகன் மோகன் கூறினான். அவர் கிராமத்தில் வசிக்கிறார் என்று எல்லோரிடமும் சொல்லியிருந்தேன். இப்போது அவர் பேத்தி திருமணத்திற்கு வராமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்காது. இன்னும் சிறிது நாட்கள் தானே என மகிழ்ந்து கொண்டான். திருமணம் முடிந்து மாமியார் மீண்டும் முதியோர் இல்லம் சென்று விடுவார் என நினைத்து கொண்டிருந்தாள் மருமகள். மறுநாள் ஆர்த்தி தன் பாட்டியை சந்தைக்கு அழைத்து சென்று நல்ல ஆடைகளை வாங்கி கொடுத்தாள். அதன் பிறகு ஆர்த்தி அவர்களை ஒரு நல்ல உணவகத்திற்கு அழைத்து சென்றாள். அவர்கள் விரும்பிய உணவு அங்கே வழங்கப்பட்டது. இன்று முதல் முறையாக சுந்தரி தனது பேத்தியுடன் தரமான நேரத்தை செலவிட முடிந்தது. திருமணம் நடக்க இருந்தது. திருமணத்திற்கு மிகப்பெரிய ஹோட்டல் புக் செய்யப்பட்டது. இன்று அமுதாவின் கால்கள் தரையில் கூட படவில்லை. தன் மகளின் திருமணத்தில் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தாள். திருமணத்துக்கு பிறகு மகளும் மருமகனும் வெளிநாட்டில் வேலையை விட்டுவிட்டு இங்கேயே செட்டில் ஆக போகிறார்கள் என்பதில் அவருக்கு அதிக உற்சாகம் ஏற்பட்டது. தன் மகள் ஒரே பிள்ளை. அதனால் தன் மகளும் மருமகனும் தன்னுடன் தங்கினால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று அமுதா மனதில் கனவு கண்டு கொண்டிருந்தாள். வீட்டோடு மாப்பிள்ளை, ஆஹா, நினைக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாளை பேர குழந்தைகள் இருந்தால் வீடு முழுவதும் கலகலப்பாக, வயசான காலத்துல ரொம்ப ஜாலியா இருப்போம். ஆனால் வினை விதைத்தால் வினைதானே அறுவடை செய்ய முடியும் என்று ஒரு பழமொழி உண்டு. தன் எதிர்காலம் பற்றிய பொன்னான கனவுகளை நினைக்கும் போது அவள் இதை மறந்து போயிருக்கலாம். அங்கு விரைவில் பேத்தியை மணப்பெண்ணாக பார்த்த சுந்தரி கண்களில் ஆனந்த கண்ணீர். ஏனென்றால் அவர் இந்த நாளுக்காகத்தான் இத்தனை நாள் காத்திருந்தார். திருமண சடங்குகள் அனைத்தும் வெகு விமரிசையாக நடந்து முடிந்தது. மணப்பெண் ஆர்த்தி தன் பாட்டியை தன் நண்பர்களுக்கும் ரவியின் குடும்பத்தாருக்கும் அறிமுகப்படுத்தி எல்லாவற்றிலும் பாட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தாள். மேலும் அமுதாவுக்கு இது மிகவும் பிடிக்கவில்லை. ஆனால் தன் மகளின் திருமணத்தின் போது எந்த நாடகத்தையும் உருவாக்க அவள் விரும்பவில்லை. அதனால் அமைதியாக இருந்தாள். உறவினர்கள் வெளியேறினால் மகளை எங்கும் செல்ல விடாமல் மாமியாரை மீண்டும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தாள் அமுதா. விடை பெறும் நேரம் வந்ததும் புதுமண தம்பதிகள் வந்தனர்.
பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட காரில் முதலில் பாட்டியை உட்கார வைத்தாள் ஆர்த்தி. அதன் பிறகு ஆர்த்தியும் அவள் கணவர் ரவியும் காரில் அமர்ந்தனர். ஆர்த்தியின் பெற்றோர் காரில் உட்கார ஆரம்பித்தவுடன் ஆர்த்தி சொன்னாள், அம்மா, இந்த காரில் உனக்கு இடம் இருக்காது, நீ வேற காரில் வா. இதை கேட்டதும் அமுதாவின் இதயத்தில் பொறாமை தெளிவாக தெரிய வந்தது. ஆனால் சுற்றி உறவினர்கள் அனைவரும் அவரை மட்டுமே பார்க்கிறார்கள். அதனால் மெல்லிய புன்னகையுடன் கணவனை அழைத்து கொண்டு வேறொரு காரில் அமர்ந்தாள். வீட்டை அடைந்ததும் மணமக்களை வரவேற்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருந்தது. அதனால் அமுதா டிரைவரிடம் சீக்கிரம் தன் வீட்டை அடைய சொன்னாள். போகும் வழியில் மனதில் நினைத்து கொண்டிருந்தாள், ஆர்த்தியும் மருமகனும் மிகவும் ஆடம்பரத்துடன் வீட்டிற்கு வரவேற்கப்படுவார்கள். ஆனா ஆர்த்தி பாட்டியை என் வீட்டுக்கு வரவே விடமாட்டேன், வீட்டு வாசலிலிருந்தே முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிவிடுவேன் என்று. சிறிது நேரத்தில் அமுதா தன் கணவன் மோகனுடன் தன் வீட்டை அடைந்தாள். வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மணமக்கள் கார் இன்னும் வரவில்லை. இதை பார்த்த அமுதா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். குழந்தைகளை வரவேற்க சிறிது நேரம் கிடைத்தது. மிகுந்த ஆர்வத்துடன் ஓடிக்கொண்டே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார். வாசலில் அரிசி நிரப்பப்பட்ட கலசம் மற்றும் திலகம் மற்றும் ஆரத்திக்கு ஒரு தட்டு வைப்பது என அலங்கரித்து கொண்டு வந்து குழந்தைகளுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். 1 மணி நேரத்திற்கும் மேலாகியும் மகள் மற்றும் மருமகனும் பற்றிய எந்த அறிகுறியும் இல்லை. அவர்களுக்காக காத்திருந்து களைப்படைந்த போது அவள் மோகனிடம், பார், உன் மகள் எங்கே போனாள் என்றாள். கூப்பிட்டு கேட்கிறேன் என சொல்லி மோகன் ஆர்த்தியை அழைத்தான். ஆனால் ஆர்த்தி போனை எடுக்கவில்லை. காத்திருந்த பெற்றோர்களின் கண்களில் நீர் வழிய ஆரம்பித்தது. ஆனால் யாரும் வரவில்லை. மீண்டும் அமுதாவே மகளுக்கு போன் செய்த போது ஆர்த்தி போனை எடுத்தாள். ஹலோ மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? உனக்காக நானும் உன் அப்பாவும் இவ்வளவு நேரம் இங்கே காத்திருந்தோம். அவ்வளவு நேரமாக வாசலில் நின்று காத்திருக்கிறோம் என்றாள். அம்மா, உண்மை என்னவென்றால் முதலில் முதியோர் இல்லத்திற்கு சென்றோம். அதற்கு நிறைய நேரம் பிடித்தது என்றாள். மகளின் இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அமுதாவின் முகம் மலர்ந்து, ரொம்ப நல்ல விஷயம் செய்திருக்கீங்க என்றாள் மகிழ்ச்சியுடன். ஏற்கனவே பாட்டியை முதியோர் இல்லத்தில் விட்ட மகளானான். இல்லையம்மா, நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். உண்மையில் பாட்டியின் சில பொருட்களை அங்கிருந்து எடுக்க வேண்டியிருந்தது. அவருக்கு நண்பர்களை சந்திக்க ஆசை. அதான் முதலில் முதியோர் இல்லம் போனோம். இனி பாட்டியின் வீட்டுக்கு போகிறோம் என்றாள். என்ன, பாட்டி வீடு என்றால் என்ன அர்த்தம் என்றாள். இதன் பொருள், அம்மா, நான் என் பாட்டியின் பெயரில் ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன் என்றுதான். இனி அங்கே பாட்டியுடன் தங்குவோம். நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். இனி பாட்டிதான் புது மருமகனை வரவேற்பார் சொந்த வீட்டில் என்றாள். இதை கேட்ட அமுதாவிற்கு தலை சுற்றல் வந்து மயங்கி தலை போவது போல் இருந்தது. போன் ஸ்பீக்கரில் இருந்தது. அதான் மோகன் அருகில் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போது அவன் கண்ணீர் குரலில் சொன்னான், என்ன சொல்கிறாய் மகளே என்று. அப்பா, என் முகவரியை அனுப்புகிறேன். நீங்கள் எப்போதாவது சந்திக்க வேண்டும் என்றாலும் இங்கு வரலாம் என்று சொன்னாள். மேலும் தனது முகவரியை வாட்ஸ்அப்பில் அனுப்பினாள். 10 நிமிடங்களில் அமுதாவும் மோகனும் அந்த அழகான மற்றும் ஆடம்பரமான வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்தனர். வீட்டின் வாயிலில் மிக அழகான பெயர் பலகை இருந்தது. அதில் பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது, சுந்தரி இல்லம் என்று. இதையெல்லாம் பார்த்த அமுதாவிற்கு உள்ளுக்குள் எரிவது போல் இருந்தது. அதே போல் மோகன் கோபத்தில் சிவந்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் மணமக்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வண்டி அங்கு வந்தடைந்தது. ஆர்த்தி பாட்டியின் கையை பிடித்து வீட்டை நோக்கி அழைத்து செல்ல தொடங்கினாள். அப்போது அமுதா கோபமான குரலில், என்ன இது ஆர்த்தி, உன் வீட்டை விட்டு வெளியேறி நீங்கள் எந்த வீட்டிற்கு செல்கிறீர்கள் என்றாள். அம்மா, ஒரு வேளை சரியாக படிக்காமல் இருந்தா இது என் பாட்டி வீடு. வீட்டிற்கு வெளியே அவர் பெயரும் எழுதப்பட்டுள்ளது. அப்புறம் எதுக்கு இதையெல்லாம் கேட்குறீங்க என்றாள். உன்னை பெற்றெடுத்து உன்னை வளர்த்து உன்னை படிக்க வைத்த எங்களை பற்றி நீ எதுவும் நினைக்கவில்லை. எங்களால் தான் இந்த நிலையை அடைந்திருக்கிறாய். எப்படி இவ்வளவு சுயநலமாக இருக்க முடிகிறது மகளே? அப்பா ஆர்த்தியிடம் கேட்டார். பிறகு ஆர்த்தி, ஏன்பா,
பாட்டியும் கூட இதையே கேட்கலாமே. உன்னை வளர்த்து கல்வி கற்பிக்க வைத்து சமுதாயத்தில் நிலைக்கச் செய்ய உழைத்தவர். ஆனால் நீங்கள் அவருக்கு என்ன செய்தீர்கள்? அவர்களின் உடம்பில் இருந்து உயிரை மட்டும் உருவி எடுத்து விட்டாய். கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் தன் உழைப்பால் கட்டிய வீடு அது. நீங்கள் அவர்களுக்கு இவ்வளவு துரோகம் செய்வதற்கு முன் இதை ஏன் நினைக்கவில்லை? என் பாட்டி உன்னை அந்த வீட்டை காலி செய்யாமல் வைத்த கடவுளுக்கு நன்றி. பாட்டி பெரிய மனம் உள்ளவர். உங்கள் இருவரிடமும் இருக்கிறதா அந்த மனம்? நீ அங்கே வசதியாக இரு. ஆனால் நான் இப்போது உன்னுடன் இருப்பேன் என்று எதிர்பார்க்காதே. எங்களை வரவேற்க ஆரத்தியுடன் நிற்கிறார் பாட்டி. வர வேண்டுமென்றால் கொஞ்ச நேரம் இருவரும் வரலாம். இவ்வாறு கூறிவிட்டு ஆர்த்தி தனது கணவரின் கையை பிடித்து கொண்டு வீட்டு வாசலை அடைந்ததும் சுந்தரி இருவரின் மீதும் திலகம் பூசினார். அவர்களை வரவேற்க ஆரம்பித்தார். எண்ணிலடங்கா பிரார்த்தனைகள் அவரின் இதயத்திலிருந்து தன் குழந்தைகளுக்காக வெளியே வந்து கொண்டிருந்தன. ஆரத்தி முடிந்து இரு கைகளையும் உயர்த்தி ஆசீர்வதித்தார். மருமகன் முன் மகளின் இந்த வார்த்தைகளை கேட்டு மோகனும் அமுதாவும் வெட்கத்தில் தரையில் குனிந்தனர். அவர்கள் முன் நின்றது தங்கள் சொந்த செயல்கள். மோகன் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. இன்று ஆர்த்தி தன் பாட்டின் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் எண்ணி சரி செய்தாள். இதுதான் நாம் செய்த பாவத்தின் கர்ம பலன் என்பதோ? நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது? பிடித்திருந்தால் எங்களுக்கு கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர்